இந்த மாதிரி பின்னி ரெடி ஆகுற ஒரு பீஸ். ஓகே, ஸோ இது வேரியஸ் சைஸஸ் ABCDன்னு வரும். ஸோ வாலண்டியர்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி தான் எங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஏன்னா they feel that ஒரு லேடிக்கு வந்து ஒரு பிரஸ்ட் அவங்க லூஸ் பண்ணிட்டாங்கனாலே அவங்களோட பெண்மையை அவங்க இழந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ நிறைய லேடிஸ் வந்து அதை பத்தி வெளியில பேசுறதுக்கு தயங்குறாங்க, அதை பத்தி இது பண்றாங்க. ஒரு டிஃபரன்ஸ்னா there is a small pocket at the back. ஸோ அதுல வந்து இத ஜஸ்ட் அப்படியே ஸ்லிப் பண்ற மாதிரி அவங்க அதை ஸ்லிப் பண்ணிட்டாங்கன்னா they can wear it like a regular. என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இது வந்து ஒரு knitted ப்ராடக்ட், இது ஒரு பின்னன ப்ராடக்ட். சோ அதனால இதனோட ஷேப் வந்து நம்ம உடம்போட ஷேப்பே அப்படியே எடுக்கும். சோப் சொல்யூஷன் போட்டு வாஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே உணர்த்துறதுக்கு அந்த திண்ணை மேலேயோ இல்லை ஒரு டேபிள் மேலேயோ அப்படி வச்சுட்டாங்கன்னா ஆச்சு. இது வந்து நம்ம கிளிப் போட்டு கொடியில கட்டணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் வேற எந்த வகையான அதை போட்டு விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். அவல் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் வந்த பிறகு அவங்களோட மார்பகங்கள் அகற்றப்பட்டு அவங்க சைக்கலாஜிக்கலி ரொம்ப லோ கான்ஃபிடென்ஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ அப்படியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸிலே எக்ஸ்டர்னலி பொருத்திக்கிற மாதிரி நிட்டட் நாக்கர்ஸை இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த சாய்ஷா இந்தியா சார்பாக அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பல பெண்கள் வந்து தன் ஆர்வலர்கள், அதாவது ஒரு பைசா கூட வாங்காமல் தன்னோட காசு போட்டு இந்த நிட்டட் நாக்கர்ஸை தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட போயிட்டு டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணி இந்த பெண்களுக்கு போய் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பகலாக உழைச்சி இதை வந்து அனுப்பி வச்சிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த இன்டர்வியூவில். சாய்ஷா இந்தியா ஃபவுண்டேஷன் வந்து 2018 ஜெய்ஸ்ரீ ரத்தன் அப்படிங்கிற ஒரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. பிகாஸ் அவங்க வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் அவங்க வாழ்நாள் ஃபுல்காக இருந்திருக்காங்க. ஸோ இந்த நிட்டட் நாக்கர்ஸ் பண்ணுறதை பற்றி அவங்க USA போயிருக்கறச்சே ஷீ ஹெட் ஃபவுண்ட் அவுட் அபவுட் இட். ஸோ அவங்க அது கற்றுன்னு வந்துட்டு இங்கே அவங்களோட ஒரு ரிலேட்டிவ் கிட்ட அதை அவங்க வாஸ்டெக்டமி பண்ண ஒரு ரிலேட்டிவ் கிட்ட அது காமிக்கும் போது அந்த பெண்மணி வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகம் கொடுக்கறது, சைக்கலாஜிக்கலி இட் இஸ் ஹெல்பிங் மீ அ லாட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் இன்னும் நிறைய பேருக்கு பண்ணி கொடுக்கக்கூடாது, அது ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கமெண்ட் அவங்கக்கிட்டேருந்து வந்த பிறகு அவங்களுக்கு வந்து க்ரோஷேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நிட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுக்காக அவங்க இன்னும் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை பற்றி பேசின பிறகு அவங்க 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இது ஸ்மால் ஸ்கேலில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. அது ஒரு 5-10 அப்படி பண்ணி ஒரு 4-5 பேருக்கு கொடுக்க எல்லாரும் வந்து அது ரொம்ப பாசிட்டிவாக அதை ஏற்றுண்டு அது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அப்படியே வந்து இது நிறைய பேர் க்ரோஷே தெரிஞ்சவங்க, நிறைய பேர் நிட்டிங் தெரிஞ்சவங்க இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஜாயின் பண்ண ஆரம்பித்தது தான். இன்றைக்கி வந்து we are about 400 odd வாலண்டியர்ஸ். எல்லாரும் வாலண்டியர்ஸ், எல்லாரும் இதில் ஆர்வமாக இதில் கலந்து நாங்கள் பண்ணி இதை பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டுருக்கோம். பேர் வந்து மோகனாதேவி. இந்த சாய்ஷாவில் வந்து 22லேருந்து இருக்கேன், நான் தொடர்ச்சியாக இருக்கேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது இது போல் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தபோது ஹிந்துவில் இந்த சாய்ஷா இந்தியா இந்த ஒர்க்கை பற்றி ஒரு பேஜ் வந்திருந்தது. அப்புறம் அதுலேருந்து நான் தொடர்பு கொண்டதுனால எனக்கு இதில் சேர வாய்ப்பு கிடைச்சிது. பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு பெண்களுக்கு அதை வந்து வெளியில் சொல்லவே முடியாது. ரொம்ப அது நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். அது போல்
வெளியில் வரமாட்டாங்க. ஆடை அணிகிற விதத்தில் அவங்க ரொம்ப கூச்சப்படுவாங்க. இந்த துணியோ மற்றது ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க. இல்லை ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணவங்க அதை போட்டுக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் கூட பண்ண. அப்போ இது வந்து முழுசு காட்டன்லேயே இருக்கிறதுங்கிற ஒரு இதனால் இது செய்து கொடுப்போம். எப்படியும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சமூகத்துக்கு ஒரு எதையாவது நம்ம இருக்கிற காலத்துக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிடணுங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் இது சேர்ந்தேன். இது டோட்டலாக ஃப்ரீ அப்படின்றதுனால எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. வாங்கவே முடியாத, நினச்சே பார்க்க முடியாத பெண்களுக்கு கூட இது ரொம்ப எளிமையாக கொண்டு போய் சேர்த்துறாங்க ஆர்கனைசர்ஸ். எனக்கு எடுத்துக்கிறதுக்கு இதை க்ரோஷா போடுறதுக்கு 1 வீக் இருக்கும். அப்புறம் ட்ரைனிங்கில் எனக்கு இது வந்து 1 மந்த்துக்குள்ளே எனக்கு ட்ரைனிங் ஆகிடுச்சு. அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நான் செய்து கொடுத்த பிறகு என்னை வாலண்டியராக சேர்த்துக்கிட்டாங்க. இதில் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த சாயிஷா இந்தியாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் மூலமாக. இதுக்கு தேவையானது பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா காட்டன் யான், மர்சரைஸ் காட்டன் யான். இது மர்சரைஸ் காட்டன் யானில் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறது. ஏன்னா இது வேறு எந்த நூலில் பண்ணாலும் அந்த லேடிக்கு வந்து அந்த சர்ஜரி பண்ண இடத்துல உறுத்தும், இல்லை ஏதாவது ஒரு இரிட்டேஷன் வரலாம். ஸோ இந்த மர்சரைஸ் காட்டன் யான் வந்து ஒரு சில சப்ளையர்ஸ், ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு வாலண்டியராக சேர்ந்தோன்னா எங்கள் சைட்லேருந்து இருக்கக்கூடிய செலவு வந்து அந்த யானோட காஸ்ட்டு தான். ஸோ அந்த யான் வாங்கி அவங்க வீட்டில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி நாக்கர்ஸ் பண்ணி அவங்க ரெடி பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபில்லிங் வந்து ரிலையன்ஸ் ஃபைபர், அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அவங்க ஃபைபர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வி ஷுட் தேங்க் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் இட். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் தெரிஞ்ச உடனே அவங்க வந்து அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த காஸ்ட்டும் இஸ் டேக்கன் கேர் பை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ த காஸ்ட் ஆஃப் த யான், அந்த யானுக்கு அந்த நூலுக்கு தேவையான காஸ்ட் தான் நான் சொல்கிறது வந்து இந்த நூல், இந்த மர்சரைஸ் காட்டன் நூல். இந்த நூலுக்கு என்ன செலவாகிறதோ அது வந்து வாலண்டியர் தானே அவங்க பாக்கெட்லேருந்து அவங்க செலவு பண்ணி வாங்கி பண்ணுறது தான் அதில் காஸ்ட் இன்வால்வ். காஸ்ட் ஆஃப் யான் 1 kg இப்போ வந்து 1400 ஆகுது. ஸோ ஒரு 1 kg யான் வாங்கினோன்னா அட்லீஸ்ட் அபவுட் 40 நாக்கர்ஸ் நம்மளால் பண்ண முடியும் அப்ராக்சிமேட்லி. ஏன்னா ஒரு சில பேர் நிறையா பி சைஸில் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் நிறையா A சைஸில் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் டியில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி யான் கம்மி ஜாஸ்தி செலவாகும். ஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு பண்ண முடியும். 1 kg யான் வாங்கி பண்ணாலும் சரி, இல்லை சில வாலண்டியர்ஸ் வந்து பக்கத்தில் தங்கியிருக்காங்க. ஸோ அவங்க 1 kg வாங்கி 3 பேர் ஷேர் பண்ணிப்பாங்க, 2 பேர் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களோட கம்ஃபர்ட் ஃபேக்டர் அது. இந்தியா வி ஹேவ் வாலண்டியர்ஸ் கண்டிப்பாக. தென் வி ஹேவ் அ லாட் ஆஃப் வாலண்டியர்ஸ் இன் UAE ப்ளஸ் சம் இன் USA. 1 or 2 are there in Singapore also. எனக்கு வந்து இந்த crochet knitting எதுவும் தெரியாது. Then I have gone through all the videos. ஸோ அதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க மோகனா சொன்ன மாதிரி நான் வந்துட்டு ஒரு இது செஞ்சு காமிச்சு சாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் I have joined as a volunteer. So that's how like I've been with Saisha. And I'm also working. So it's like even though I'm not able to contribute continuously, but whenever I can do, I'm doing it. Because at the time எனக்கு அது பண்ணுறப்போ I feel very ரொம்ப ஏதோ சொசைட்டிக்கு நம்ம பண்ணுறோம், நம்மளும் ஒரு வாலண்டியராக இருந்து நம்மளும் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்ற அந்த ஒரு சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி எப்பவுமே இருக்குது. 2021 வாலண்டியராக இருக்கேன். எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது இன்னொரு சீனியர் வாலண்டியர் சகுந்தலான்னு. அவங்கள ஒரு பொது விசேஷத்தில் பார்த்தப்போ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஏதோ நீ என்ன பண்ணுற, இப்போ சின்ன வயசுலேருந்து இந்த ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுலலாம் இன்ட்ரெஸ்ட். பட் நடுவில் ஃபுல்லாக கார்ப்பரேட் லைஃப் ஒரு 20-25 வருஷம் அதில் பிஸியாக போயிட்டு அப்புறம் ஐ சோஸ் டு ரிட்டையர், போதும் வேலை பண்ணதுன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த க்ரோஷா அதெல்லாம் பண்ணேன். பட் எவ்வளோ நம்ம நிறைய சும்மா வீட்டில் டிசைனாக பண்ணி குஷன் தைச்சு ஒரு அளவுக்கு மேலே அதெல்லாம் நமக்கு வந்து பிரயோஜனப்படாது இல்லையா. ஸோ அப்போ இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி ஒரு நல்ல காசுக்காக நம்ம பண்ணுற ஹேண்ட் ஒர்க் யூஸ் ஆகுது, நமக்கும் டைம் பாஸ் ஆகுது. ரெண்டாவது இவங்க வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னாக்கா நம்மளுக்கு எவ்வளோ வேணால் கம்பல்சரியாக நீ இவ்வளோ தான் பண்ணணும் அவ்வளோன்னு இல்லை, நம்மளால் முடிஞ்ச நேரத்தில் எவ்வளோ வேணால் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு 1 பண்ணலாம், ஒரு மாதத்துக்கு 20 பண்ணலாம். ஸோ அதனால் நான் எனக்கு கிடைக்கிற நேரத்துலலாம் நான் வந்து இதை செஞ்சு இங்கே கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு மன திருப்தியும் இருக்குது இதில். எங்களுடைய சீனியர் வாலண்டியர்ஸு ட்ரைனிங்க்குன்னே ஆன்லைன்லேயே பண்ணாங்க. கோவிட் டைம்லலாம் வந்து
ட்ரெயினர்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம இதுக்கு கிரெடிட் கொடுக்கணும். அவ்வளோ பொறுமையாக நம்ம நமக்கு ரொம்ப ப்ரெஷாக தெரியும்னு நினச்சிட்டு நம்ம போனால் கூட நமக்கு அந்த கவுண்டெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து தடுமாறுவோம். முதல்லலாம் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க. தப்பு வந்தால் அவங்களும் கரெக்ஷன் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு மாதத்துக்குள்ளே வந்து ரொம்ப என்கரேஜிங்காக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப எந்தூசியாசத்தோடு நாங்கள் சீக்கிரமே எல்லாருமே கற்றுனோம். மேக்ஸிமம் ஒரு மாதத்துல நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணி கொடுக்குற லெவலுக்கு நம்ம வந்துடும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு இது ஒரு பொண்ணோட இன்னொரு பெண்ணுடைய அந்த ஒரு கஷ்டங்கிறது, அது மன அழுத்தம் அவங்களுக்கு எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்கிறது நம்மளால் உணர முடியும். ஸோ அதனால் நம்ம பண்ணுறது வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஆத்ம திருப்தி அளிக்கிறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி பின்னி ரெடி ஆகிற ஒரு பீஸ். ஓகே, ஸோ இது வேரியஸ் சைஸஸ் ABCDன்னு வரும். ஸோ வாலண்டியர்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி தான் எங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இது ஒரு நாளில் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 daysல தே கேன் மேக் 1 knocker. சில பேர் வந்து 2 daysலேயே ஃபுல் நாக்கரும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இந்த ஃப்ரண்ட் சைடு ஒரு நாள் பண்ணிடுவாங்க, பேக் சைடு இன்னொரு நாளைக்கு பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கவுங்க டைம் பொறுத்து இருக்கு, பட் நாட் மோர் தென் தட். ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு குரூப்பே ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இப்போ எனக்கு க்ரோஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் இதை பண்ணிட்டு இருக்கேன்னா நான் இன்னும் 4 பேர்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு ஆர்வம் வந்து தே ஜாயின் அஸ். ஸோ அப்படி தான் மோஸ்ட்லி. அதுக்கு தவிர எங்களுக்கு வந்து வி ஹாவ் அ வெரி ஆக்டிவ் வெப்சைட் இருக்குது. அதில் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ப்ளஸ் யூடியூப்பில் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள வாலண்டியர்ஸாக ஜாயின் பண்ணலான்னு சொல்லி. நாங்கள் இந்த மாதிரி நிறைய ப்ரோஷர்ஸ் அப்புறம் இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ளையர்ஸ் அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இன் வேரியஸ் லாங்குவேஜஸ், நாட் ஓன்லி இன் இங்கிலீஷ். 10 லாங்குவேஜஸில் இருக்குது, ரீஜனல் லாங்குவேஜஸ். இப்போ நான் சென்னையில் இருக்கேன்னா என் கூட இப்போ இருக்கிற எல்லா வாலண்டியர்ஸும் எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ டாக்டர் கிட்ட பேசுகிறதோ இதை பற்றி, இல்லை யாராவது ஒருத்தர் மாஸ்டெக்டமி பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட பேசுகிறதோ. ஏன்னா எல்லா மாஸ்டெக்டமி பேஷண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா they will be part of a cancer survivors group அந்தந்த ஹாஸ்பிட்டலில். ஸோ அவங்க கிட்ட பேசினா அவங்க குரூப்பில் பேசுவாங்க அதை பற்றி. ப்ளஸ் அவங்க கலந்து இருந்த ஹாஸ்பிட்டலில் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கவுன்சிலர்ஸ் கிட்ட பேசுறது. ஸோ அந்த மாதிரி எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ இதுக்கு சம்டைம்ஸ் அவங்களுக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன் அவசியம் கூட இருக்காது, ஆனாலும் நாங்கள் பேசுவோம். சிலிகான் என்னன்னா வந்து சிலிகான் வந்து நீங்கள் வந்து யூ டோன்ட் கெட் இட் ஃப்ரீ, எல்லாருமே பைசா கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் சம் ஆஃப் தெம் டென்ட் டு பி மோர் எக்ஸ்பென்சிவ். அது என்னென்னா சிலிகான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஷேக்கு அதெல்லாம் இருக்கும். பட் ஒன்லி திங் சார் அது வந்து நீங்கள் மார்பிள் வைக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கனமாக இருக்கும், அது கொஞ்சம் கனம் இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த சிலிகான் வந்து உங்கள் ஸ்கின்னோட படும்போது சம்டைம்ஸ் சம் பீப்புள் டோன்ட் லைக். ஸோ இஷ்டம் என்னன்னா சிலிகான் கொடுக்கும் போதெல்லாம் ஒரு காட்டன் ஸ்லீவ்க்குள்ள வச்சு தான் போடுறாங்க. இவங்க வந்து காட்டன் மர்சரைஸ்ட் இதில் பண்ணிட்டு உள்ள வந்து திஸ் தே ஹேவ் மைக்ரோஃபைபர். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் ரியலி இரிட்டேட். அண்ட் எஸ்பெஷலி இந்த ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ரேடியேஷன் வச்சிருப்போம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கொஞ்சம் வந்து இட் வில் பி லிட்டில் வெரி டெண்டர். இட்ஸ் டிஃபிகல்ட் டு அந்த ஸ்கின்ல வந்து வேறு ஏதாவது ரப் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி knitted knockers காட்டன் ஒன்ஸ் ஆர் வெரி கம்ஃபர்டபுள். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துருக்கீங்க, அந்த காட்டன் நல்லா சாஃப்டாக வந்து அந்த ப்ரெஷரோட சேர்ந்து when it is attached to the skin அந்த ஸ்கின்னுக்கு ஒரு சூதனிங் எஃபெக்ட் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் பேலன்சிங் இருக்கும். ஒரு பக்கம் வந்து நீங்கள் ஒரு மார்பு இல்லாமல் ட்ரெஸ் போடும் பொழுது நான் எல்லா ட்ரெஸ்லையும் 2 மார்புக்கு சேர்த்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து ஒரு பக்கம் லூஸாக இருக்கும், ஒரு பக்கம் டைட்டாக இருக்கும். நீங்கள் இதுவும் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஆப்ரேஷன் பண்ண சைடில் இருக்கிற பிரெஸ்ட் மேலே இதனாலையும் நல்லாயிருக்கும். உங்கள் ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சு அவங்க வாலண்டியர்ஸ் இருக்காங்க, நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இப்போ எங்களுக்குலாம் நாங்கள் வி ஆர் டாக்டர்ஸ் ஹூ ட்ரீட் breast கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால நாங்கள் மாஸ்டெக்டமி பண்ணும்பொழுது என்ன பண்ணுறோன்னா அந்த வாலண்டியர்ஸ் நம்பரை வந்து நாங்கள் பேஷண்ட்டை கொடுத்துட்டோன்னா தே கால் தெம். அவங்க நேராக அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கனாலே அவங்க வந்து இவங்களுடைய அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு உரிய சைஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தே கொரியர் இட் டு த பேஷண்ட் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். பேஷண்ட் டசன்ட் ஹேவ் டு கோ டு தெம் ஆர் எங்ககிட்ட. அதே மாதிரி சம்டைம்ஸ் நாங்கள் ஃபங்க்ஷன் வைக்கிறோம் எல்லாம் கிளினிக்கில் வச்சிருந்தோம்னாலும் எங்ககிட்ட தி கிவ் அஸ் சம் சாம்பிள்ஸ். பட் மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நேராக வந்து பேஷண்ட்டை வந்து வாலண்டியர்ஸ்ட்டை பேச சொல்லிடுவோம். அவங்க பேசினா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுறாங்க. 2 அனுப்புகிறாங்க யூஸ்வலாக எவ்ரி டைம், 2 ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ 1 வந்து அவங்க வாஷ் பண்ணிக்கலாம், 1 அவங்க யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. I would just like to thank them for their yeoman service. அவங்க பார்த்தீங்கன்னா I know I've met many of the Saisha volunteers. அவங்க எல்லாருமே they are all well placed women who are doing this just out of the interest to reach out to more people. And actually the trouble that they take to go and actually help out these people is something which is commendable. கண்டிப்பா. And
It is definitely helping out a lot of women. இப்போ எங்களை மாதிரி கவர்மெண்ட் சைடில் இருக்கவங்க பேஷண்ட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு அஃபோர்ட் சிலிகான் பிரெஸ்ட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சம்திங் விச் ரியலி மோட்டிவேட்ஸ் தெம் அண்ட் ஹெல்ப்ஸ் தெம் அவுட். ஸோ இந்த மாதிரி women who are doing it, அதுவும் கை வச்சு பின்னி பண்ணுறாங்கிற போது the feeling is really nice. And the positivity which comes with this is also very commendable. So I should thank them and we really like to commend them for their wonderful service. ஓகே, இது வந்து வேரியஸ் சைஸஸ்ல இருக்கு. ஸோ இப்போ நீங்க இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சைஸ் பி. ஸோ சைஸ் ஏ, சைஸ் பி அந்த மாதிரி நிறைய சைஸஸ், சைஸ் சி, சைஸ் டி இது வரைக்கும் நாங்கள் ரெகுலராக பண்ணி வைக்கிறது. பட் சம்டைம்ஸ் இஎஃப் அந்த மாதிரி கூட சில பேர் கேட்குறாங்க. இப்போது ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி வேணும்னா அப்படி வேணும்னா அதை மட்டும் நாங்கள் பின்னி ரெடி பண்ணுவோம். ஸோ அது வந்து இட் இஸ் வெரி கன்வீனியன்ட். ஒரு மாஸ்டெக்டமி ப்ரா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். இங்கே சென்னையில் இருக்கிறத விட்டு நான் நாயுடு ஹால்னு சொல்லுவேன். பட் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குது. இதில் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் தெர் இஸ் அ ஸ்மால் பாக்கெட் அட் த பேக். ஸோ அதில் வந்து இதை ஜஸ்ட் அப்படி ஸ்லிப் பண்ணுற மாதிரி அவங்க அதை ஸ்லிப் பண்ணிட்டாங்கன்னா தே கேன் வேர் இட் லைக் அ ரெகுலர் இது. ஸோ எந்த பக்கம் அவங்களுக்கு மார்பகம் எடுத்திருக்கோ அந்த பக்கம் அவங்க இந்த ப்ராசஸஸ் இந்த knitted நாக்கரை வச்சுட்டு அவங்க அந்த பிரேசரை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சில பேர் இதே அவங்களே ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி தைச்சுக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு கிளாத் வச்சு அதை தைச்சாலும் தைச்சுக்கலாம். அதுக்கும் மேலே அதுவும் பண்ண முடியலன்னா ரெகுலர் பிராலே அவங்க ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு அவங்க பர்ஃபெக்டாக அதை வச்சுக்கிட்டாங்கன்னா இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இது வந்து ஒரு knitted ப்ராடக்ட், இது ஒரு பின்னின ப்ராடக்ட். ஸோ அதனால இதனோட ஷேப் வந்து நம்ம உடம்போட ஷேப்பே அப்படியே எடுக்கும் அது. ஓகே, வேறஸ் ஒரு ஹார்டாவோ ஒரு இன்கன்வீனியன்ட்டாவோ அது ஒரு மாதிரி உபசமாக நிற்காது. இட் வில் பி கம்ஃபர்டபுள். ஸோ இது வந்து தானாக நம்ம உடம்போட ஷேப்போடு அப்படி அடங்கி அது ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக அவங்க ரெகுலர் பிரேசர்லேயும் போட்டுப்பாங்க. இப்போ கொஞ்சம் வயசில் பெரியவங்க அவங்க பிரேசர் போட்டுக்க மாட்டாங்க, சாரி தான் உடுத்திப்பாங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ளவுஸ்லேயே கூட ரெகுலராக வச்சு அப்படியே டைரெக்டாக ப்ளவுஸ் போட்டுக்கிட்டாங்கன்னா கூட நிற்கும். ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஒரு டிஷர்ட், ஒரு சல்வார் கமீஸ் போடுறவங்களுக்கு கூட அது ஒரு அசிங்கமாக தெரியாதுங்கிற முறையில் நாங்கள் இது கேரண்டி கொடுக்குறோம். இட்ஸ் 100% வாஷபிள். ஒரு பக்கம் மார்பகம் எடுத்திருக்குன்னா நாங்கள் ஒரு பேர் கொடுப்போம். ஸோ இப்போ சைஸ் எந்த சைஸ் அவங்க கேட்குறாங்களோ, சைஸ் பியில் கேட்குறாங்கன்னா சைஸ் பியில் 2 கொடுப்போம். அப்போது அவங்க ஒரு நாள் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு நாளைக்கு அதை வாஷ் பண்ணி அதை அடுத்தது யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஈஸிலி வாஷபிள். ஜஸ்ட் கையில் அப்படி சோப் சொல்யூஷன் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படி உணர்த்துறதுக்கு அந்த திண்ணை மேலேயோ இல்லை ஒரு டேபிள் மேலேயோ அப்படி வச்சுட்டாங்கன்னா ஆச்சு. இது வந்து நம்ம கிளிப் போட்டு கொடியில் கட்டணும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் வேறு எந்த வகையான அதை போட்டு நோண்டக்கூடாது. இது உள்ளே இருக்கிறது வந்து பாலிஃபைபர், மைக்ரோ ஃபைபர். ஸோ விச் இஸ் வெரி லைட். அது எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அதோடவே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணால் தானா ஈஸியாக ட்ரை ஆகிடும். டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே மேம். ஓகே, ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். இப்போது யாராவது இதை பற்றி தெரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு இதை பற்றி இது வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எங்களோட இமெயில் ஐடி இருக்குது, saisha.india@gmail.com. அதுக்கு அவங்க எழுதி போட்டாங்கன்னா நாங்கள் ஒரு ஃபார்மேட் ஒன்று வச்சுருக்கோம். எங்களுக்கு அவங்க கிட்டேருந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் வேணும். அவங்களோட முகவரி, அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட சைஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம முக்கியமாக அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு அவங்களோட ஃபுல் பேர், ஏன்னா அவங்களோட சர்நேம் எல்லாம் கரெக்டாக வந்ததுன்னா நாங்களும் அதை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு இது அவங்களுக்கு கொடுக்குறோம். 2 இயர்ஸ் கழித்து அவங்க திருப்பி கேட்டாங்கன்னா கூட நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ரெடியாக இருக்கும். ஸோ அவங்க அதெல்லாம் எழுதி எங்களுக்கு போட்டாங்கன்னா அந்த ஃபார்மேட் படி, இல்லைன்னா எங்களோட வெப்சைட் saishaindia.org அந்த வெப்சைட்டில் போய் அவங்க பார்த்தாங்கன்னா அங்கே ஒரு கூகுள் ஃபார்ம் கூட இருக்கும், ரிக்வெஸ்ட் நாக்கர்னு சொல்லிட்டு. அது இதே சேம் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். ஸோ அதுலேயும் எழுதி போட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து சேர்ந்த உடனே ஒரு மினிமம் ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு போய் சேர்ந்துடுற மாதிரி நாங்கள் இந்தியன் போஸ்டல் சர்வீஸில் அதை டிஸ்பேச் பண்ணுறோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆஃப் கோர்ஸ். பட் அதே வந்து சப்போஸ் ஒரு நிறைய பேருக்கு வந்து இப்போ இமெயில் ஐடி இருக்காது, அவங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்காது, இல்லை அவங்களுக்கு அட்ரஸ் சொல்ல தெரியாது, ரொம்ப ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்து த்ரூ ஹாஸ்பிட்டல்ஸ் டிஸ்பர்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டரும் அந்த நர்ஸும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு பல்க் சப்ளை நாங்கள் கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். ஒரு 30 நாக்கரோ ஒரு 40 நாக்கரோ. ஸோ அவங்க வந்து பேஷண்ட் அந்த சர்ஜரி பண்ண அவங்க கையில் ஒரு பேர் கொடுத்துனே வருவாங்க. அண்ட் அவங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா ஒரு இதுலேயும் நாங்கள் வந்து இந்த ஷீட் ஒன்று போட்டு கொடுப்போம். ஒரு நாக்கருக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு
யூசர் கைட்லைன் அதில் போடுவோம். இதில் வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது எவ்வளோ நாள் தாங்கும், அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர் இப்படி நான் போட்டுட்டு அதில் இந்த இது இப்படி போட்டுட்டு ஒரு அமேசான் பேக் ஒன்று இருக்கும், அதில் போட்டு நாங்கள் போஸ்டில் பட் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ் நாங்கள் அப்படியே ஒரு பல்காக அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். அவங்க வந்து எங்கள் சார்பாக அவங்க வந்து இதே மாதிரி நாக்கர் ஒரு பேர் ப்ளஸ் இந்த யூசர் கைட்லைன் கொடுத்து அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி எங்களுக்கு அதை email பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண முடியும். Actually, after the COVID, we started online. Earlier, it was like a one-on-one with the neighbors, like that it was going on. We do have a set of standard procedures. Like இப்போ இது ஒரு crochetல ஒரு knocker பண்ணனும்னா each row எப்படி பண்ணனும், எங்கே increase பண்ணனும், there are certain phases for it. So we have a standard procedure for it. Online session we started from 2020, okay. November, during the COVID season. Earlier to that, I was based in UAE. So, appo neighbors ellarum collect panni, appo we used to, one of another volunteer is there. She used to bring volunteers, those who are interested to learn. So, avangale vechi avangalukkum solli koduthu slowa startup aanadhu. Produce panni kuduthu anupona peragum we do the quality check also, that time also. அப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் எங்கள் மெஷரிங் சார்ட்ஸ் இருக்குது. ஸோ they will send it to 2 hubs, one in Chennai and one in Bombay. ஸோ சென்னைக்கு வந்தாலும் சரி, பாம்பேக்கு வந்தாலும் சரி, we measure it. We will check it, how this turning process, this back end, இதில் வந்து கேப்ஸ் இருக்குதா, இதெல்லாம் குவாலிட்டி செக் பண்ணி சைஸ் பண்ணி பிரிச்சுடுவோம். Future plan, this should reach more beneficiaries actually. Like now, right now, Tamil Nadu, Karnataka, konjam Kerala, inge ellam konjam nalla cover aayirukku. Northeastern parts innum nalla cover aganum. It should reach there. It should reach more beneficiaries so that they will be benefitable. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாய்ஷா இந்தியாவில் 400 பெண்களுக்கு மேலே வாலண்டியர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 10,000 பெண்களை தாண்டி இந்த நிட்டட் நாக்கர்ஸ் அவங்கள போய் சேர்ந்துருக்கு. ஸோ இன்னும் ஃபியூச்சரில் நிறைய இடங்களை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கோ இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கோ இந்த நிட்டட் நாக்கர்ஸ் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்.